நீங்க ரெசிடென்ஷியல் லேண்ட் வாங்க போறீங்கன்னா நான் சொல்ல போற செக்லிஸ்ட் இருக்கிற எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்னு மிஸ் ஆனாலும் ஃபியூச்சர்ல பிரச்சனை வரும். ஸோ செக்லிஸ்ட் இருக்கிற எல்லாமே டிக் பண்ண முடிஞ்சா மட்டும் லேண்ட் வாங்க. இந்த வீடியோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா தேவைப்படும். மிஸ் ஆகாம இருக்க சேவ் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் லொகேஷன். உங்க லேண்டை சுற்றி ஸ்கூலு, காலேஜ், சூப்பர் மார்க்கெட், ஹாஸ்பிட்டல் எல்லாமே 5 கிலோமீட்டர் ரேஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது ரோடு ஆக்சஸ். நீங்கள் வாங்குற பிளாட்லேருந்து டேரெக்டாக தார் ரோடு ஆக்சஸ் இருக்கான்னு பாருங்க. இல்லை நீங்கள் வீடு கட்டி வரதுக்குள்ள வந்துருமான்னு செக் பண்ணிக்கோ. பிளாட்டோட லென்த் அண்ட் பிரெத் நல்லா இருந்துச்சுன்னா ஃபியூச்சரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ரீசேல் பண்ணும்போது நல்ல வேல்யூ இருக்கும். ஃபோர்த்து சாயில் டைப். சாயில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஃபவுண்டேஷன் காஸ்ட் கம்மியாக இருக்கும் அண்ட் கட்டுற பில்டிங் சேஃபாக இருக்கும். செட்பேக் ஸ்பேஸ். வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ரூல்ஸ் படி ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடுன்னு எல்லா ஸ்பேஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த்து கிரவுண்ட் வாட்டர் லெவல். போர் போட்டால் 100 to 500 மீட்டருக்குள்ள போர் வாட்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த செக்லிஸ்ட்டில் இன்னும் முக்கியமான 6 விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ரெசிடென்ஷியல் லேண்ட் வாங்குற பிளானில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.